Hi, hello, welcome. This is Karthik AG. Welcome to Train Yourself. இது மூணாவது பதிவு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் வித் டிக்கண்டர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ நான் என்ன உங்களுக்கு டெமோ பண்ணி காமிச்சிட்ருக்கேன்னா ஒரு ஐடி இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி மெனு எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் இப்போ அடிஷ்னலாக இந்த மெனூஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒரு ஃபைலில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாகவே பார்க்க போகிறோம். நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மெனூஸ் எல்லாத்தையுமே எப்படி தனித்தனி ஃபங்க்ஷனில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, இப்போ நான் எனக்கு தனித்தனி ஃபங்க்ஷனில் கொடுக்குறத விட எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெயின் மெனு ஃபுல்லாகவே ஒரு ஃபைலில் இருந்துட்டு போகுது. இது இல்லாமல் இந்த ஃபைல் மெனு, எடிட் மெனு, செலக்ட் மெனு அப்படிங்கிறது எல்லாமே தனித்தனி ஃபைலாக கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஏன்னா இந்த ஃபைல் மெனுக்குள்ளேயே நிறைய சப் மெனுஸ்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுக்குறப்ப வந்து இப்படி சப் மெனுஸு இந்த மாதிரி இது ஒன்றுக்கும் சப் மெனுஸு இப்படிலாம் வந்து நிறைய நம்ம ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஃபைல்லே எல்லாமே வர மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபைல் மெனுவை செப்பரேட் ஃபைலில் கொடுக்கலாம், எடிட் மெனுவை செப்பரேட் ஃபைலில் கொடுக்கலாம். அப்படி கொடுத்துட்டு அதை நம்ம கால் பண்ணுறது இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மெனுஸ் ஃபோல்டருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டருக்குள்ளாரே நான் ஒன் மோர் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபைலோட நேம் என்ன வைக்கிறேன்னா ஃபைல் மெனு அப்படின்னு வைக்கிறேன். ஃபைல் மெனு டாட் பிஒய். ஓகே, இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாமா? எடிட் லேஅவுட். ஓகே, ஸோ இங்கே ஃபைல் மெனுன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மெனுவை இங்கே கொண்டு வந்துடுவோம். இந்த ஃபைல் மெனு அங்கேயே இருக்கட்டும். ஓகே, ஸோ இது மெயின் city.py. ஓகே, அண்ட் இது வந்து மெனுக்காக கிரியேட் பண்ணது, மெயின் மெனுஸ்க்காக கிரியேட் பண்ணது. இது வந்து பர்டிகுலராக அந்த ஃபைல் மெனுக்காக நான் கிரியேட் பண்ணுறது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபைல் மெனுவை மட்டும் நான் காப்பி பண்ணிட்டு வரேன். இப்போ காப்பி பண்ணுவோம், அடுத்து வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த டெஃபினிஷனில் வந்து நான் as usual என்ன பண்ணிட்டேன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மெனுவை இப்போ நான் என்ன பண்ணணும், ஃப்ரம் சிக்கண்டர் இம்போர்ட் ஸ்டார். ஸோ இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மெனுக்கு இருக்கிற எரர் கிளியர் ஆகிடும். ஸோ கிளியர் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே செல்ஃப் தான் வச்சுருக்கேன். ஓகே, அண்ட் செல்ஃப் டாட் லேபிள். ஸோ அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இருக்கிற இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இங்கே என்ன ஆகிடுச்சுன்னு பாருங்கள், இந்த ஃபைல் மெனுக்கு டிஃபைன் பண்ணலன்னு சொல்லி எனக்கு ஒரு எரர் வருது. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த பேஜை இந்த பர்டிகுலர் பேஜில் கால் பண்ணிட்டேன் அப்படின்னா, இம்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே வராது. ஸோ ஃப்ரம் எந்த ஃபோல்டரில் இருக்குது பாருங்க, மெனூஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளார ஃபைல் மெனு. ஸோ அப்போ இங்கே மெனூஸ், அதுக்குள்ளார ஃபைல் மெனு, இம்போர்ட் ஸ்டார். ஓகே, ஸோ இப்போ எனக்கு பாருங்கள் இந்த எரர் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நான் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காக _1ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஃபைல் _1ங்கிறது அவுட்புட்டில் வருதான்னு பார்க்கலாம். ஸோ எல்லா ஃபைலையும் நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ மெயின் ஃபைலில் வச்சு ரன் பண்ணுறேன். ஸோ ஃபைல் _1 அப்படிங்கிறது எனக்கு இங்கே அவுட்புட் ஆகுது. அப்போ என்னால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபைலுக்குள்ளார வெறும் ஃபைல் மெனு இன்ஃபர்மேஷனை மட்டும் என்னால் உள்ள இன்க்ளூட் பண்ணிக்க முடிஞ்சு. இதே மாதிரி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எடிட் மெனு, ஓகே, அண்ட் செலக்ட் மெனு அண்ட் வியூ மெனு லிஸ்ட், இப்படி எல்லா மெனுஸையும் என்னால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நான் எல்லா மெனுஸையும் ஒன் பை ஒன்னாக ஜென்ரேட் பண்ணுறேன். ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு எப்படிங்கிறத காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபைல் மெனுக்கு கிரியேட் பண்ண மாதிரியே நான் என்ன பண்ண போகிறேன், எடிட் மெனுக்கும் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ edit menu dot py. ஸோ இந்த எடிட் மெனுக்குள்ளார இதை கட் பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அட் த சேம் டைம் நான் வந்து இந்த ஃபைல் மெனுவில் கொடுத்துருக்க இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை இங்கேயும் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட்
செலக்ட் மெனுவையும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். select menu.py. ஸோ அதுக்குள்ளார இந்த ஃபைலை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை மேலே கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ select.py எனேபிள் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஒன் மோர் ஃபைல். இந்த ஃபைலுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா view menu.py import statement view மெனுல நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது view மெனு கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ view மெனு க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்து go மெனு. ஓகே, ஸோ go மெனுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். go menu.py. ஸோ இதில் from tkinter import star. அதே மாதிரி இந்த go மெனுவில் இருக்கிற இந்த பர்டிகுலர் டெஃபினிஷனை கட் பண்ணிட்டு வந்து இங்கே நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி go மெனு முடிஞ்சு அடுத்தது run மெனு. ஸோ py from tkinter import star. ரன் மெனுவில் இருக்கிற டெஃபினிஷன் இங்கே ரன் மெனுக்கு கொண்டு வந்தேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டெர்மினல். ஸோ டெர்மினலுக்கு மெனு py. ஓகே, கண்ட்ரோல் ஹோம் மேலே வந்துட்டு from tkinter import star. ஸோ டெர்மினலுக்கு யூஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா ஹெல்ப் மெனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹெல்ப் மெனுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். py ஓகே, மேலே வந்து இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் from tkinter import star. ஸோ இப்போ நான் வந்து எல்லா மெனுக்கும் தனித்தனியாக ஃபோல்டர் ஃபைல் நேம் கிரியேட் பண்ணி அந்த ஃபைல்ஸை நான் வந்து எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஃபைல் மெனுவுக்கு நம்ம இங்கே இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தனால இந்த ஃபர்ஸ்ட் ஃபைல் மெனு ஒர்க் ஆயிடுச்சு. பட் அதர் திங்ஸ் எல்லாத்துக்கும் நமக்கு ஒர்க் ஆகலை. அப்போ எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிறேன். from menus dot edit menu import star from menus dot go menu import star. ஸோ என்ன ஃபைனலாக ரெண்டுக்கு மட்டும் நமக்கு என்ன இஷ்யூஸ் இருக்கு. ஓகே, டெர்மினல் மெனு அண்ட் அனதர் ஒன் ஹெல்ப் மெனு. ஓகே, ஸோ அதையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம்
ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணிவிட்டு எனக்கு எந்த எரருமே இல்லை. ஸோ இந்த ஃபைலையும் நான் சேவ் பண்ணிட்டேன், இந்த ஃபைலையும் சேவ் பண்ணிட்டேன். ரன் பண்ணி பார்ப்போம் அவுட்புட் ப்ராப்பராக இருக்கா இல்லையான்னு. ஸோ எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் எனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா அவுட்புட் ப்ராப்பராக வந்துருச்சு. அப்போ எல்லா மெனுஸ்க்கும் தனித்தனி ஃபைல் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த தனித்தனி ஃபைலில் நம்ம வந்து எடிட் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கால் பண்ணுற மெனு நம்ம இனிமேல் திருப்பி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ஜென்ரலாக சிடி மெனுங்கிறது மெயின் மெனு. ஓகே, ஆல் அதர் மெனுஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு செப்பரேட் மெனுஸ். ஓகே, இப்போ இந்த ஃபைல் மெனுவை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஃபைல் மெனுக்குள்ளார நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சப் மெனுஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ சப் மெனுஸ்லாம் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன், டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் சப் மெனு கிரியேட் பண்ண போகிறேன். நியூ சப் மெனு ஸோ நியூ சப் மெனு லிஸ்ட்டுன்னு ஒன்று வைக்கிறேன். அது என்னன்னு சொல்கிறேன்னா மெனுன்னு சொல்கிறேன். ஓகே, இதில் நான் எதை பாஸ் பண்ணுறேன்னா செல்ஃபை பாஸ் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் வேரியபிளாக கொடுத்துருக்கேன் மேலே ஆர்கியூமெண்ட்டாக. ஸோ செல்ஃப் டாட் ஆட் கேஸ்கேட் யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் டாட் ஆட் கேஸ்கேட். ஸோ இதை நான் என்னன்னு கொடுக்குறேன்னா ஓகே நியூ டெக்ஸ்ட் ஃபைல்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பட் இங்கே நியூ டெக்ஸ்ட் ஃபைல்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதை நான் இங்கே கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சப் மெனு ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபைலுக்குள்ளார ஒரு சப் மெனு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், செல்ஃப் டாட் யூஸ் பண்ணுறது போல நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபைல் மெனு டாட் ஆட் கேஸ்கேட் கொடுத்துக்கலாம். ஆட் கேஸ்கேட் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் லேபிள் செட் பண்ணலாம். ஸோ லேபிளில் என்ன வைக்கலாம் அப்படின்னா வெறும் நியூன் மட்டும் வைக்கலாம். ஓகே, நியூன் வைக்கலாம். இங்கே ஒரு கமா போடுறேன். கமா போட்டு மெனு அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மெனு கொடுக்கறது முன்னாடி இதை ரன் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா இந்த பர்டிகுலர் லைன் மட்டும், ஸோ இதை கூட நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலரில் அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்கேன், நியூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு ப்ராப்பராக ஆட் ஆகுமா இல்லையானுங்கிறத நீங்களே பாருங்கள். ஓகே, பட் எனக்கு டைரெக்டாக எனேபிள் ஆகாது. ஓகே, என்ன காரணம் அப்படின்னா மெனுங்கிறத நம்ம எனேபிள் பண்ணணும். ஸோ இந்த ஃபைலில் போய் கிளிக் பண்ணால் இங்கே நியூனும் எனக்கு ஒன்று வரல பார்த்தீங்களா. காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து இந்த பர்டிகுலராக இங்கே இருக்கிற இந்த ஆட் கேஸ்கேட் கீழே ஃபைலுக்கு கீழே இந்த ஃபைல் மெனுவை நான் ஆட் பண்ணணும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கமா போடுறேன். மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ பாஸ் பண்ண போகிறேன். இந்த வேல்யூ என்ன அப்படின்னா ஃபைல் மெனு. ஓகே, ஸோ இங்கே நான் ஃபைல் மெனுவை பாஸ் பண்ணேன்னா இந்த பர்டிகுலர் அட்டாச்மெண்ட் வந்து ஃபைலோட எனக்கு ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். அகைன் ரன் பண்ணுறேன். அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபைலை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகிடுச்சு, நியூன்னு வந்து வந்துடுச்சு. ஓகே, ஃபைலுக்கு கீழே. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் மோர் டெஃபினிஷன் வச்சுருக்கேன். இந்த டெஃபினிஷன் என்ன சொல்கிறேன்னா நியூ சப்மெனு. இந்த நியூக்கான சப்மெனுன்னு சொல்கிறேன். ஓகே, இந்த நியூக்கான சப்மெனுன்னு சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த மெனு ஃபைல் மெனு கிரியேட் ஆகிடுச்சு. கிரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபைல் ஆட் ஆச்சு. அப்போ இது எனக்கு ஆட் ஆகாமல் இந்த தனி சப் மெனுக்குள்ளே ஜென்ரேட் ஆகி வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதை நான் எங்கே க்ரியேட் பண்ணலாம், கீழேயே க்ரியேட் பண்ணலாம். ஓகே, அப்போ என்ன பண்ணுறேன், இதை இங்கேருந்து கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு
இந்த இடத்துல வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் மெனுவுக்கு பதிலாக ஓகே இந்த செல்ஃப்னு நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். அந்த செல்ஃபை இங்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெனுவை இங்கே நான் கால் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூ சப்மெனு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், இதில் நான் எதை பாஸ் பண்ண போகிறேன்னா ஃபைல் மெனுவை பாஸ் பண்ண போகிறேன். ஓகே ஸோ இங்கே நான் ஃபைல் மெனுவை இந்த பர்டிகுலர் டெஃபினேஷனுக்கு பாஸ் பண்ணேன் அப்படின்னா ஓகே இந்த மெத்தடுக்கு பாஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபைல் மெனு இந்த இடத்துக்கு வரும். அப்போ இந்த இடத்துல ஃபைல் மெனு வரும். இங்கே ஃபைல் மெனு டாட் ஆட் கேஸ்கேட். ஓகே அகெயின் அடுத்து என்ன வரும், ஃபைல் மெனு டாட் ஆட் கேஸ்கேட்னா எனக்கு வந்து அடுத்தடுத்து இது ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ஸோ இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இதை ரன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி நமக்கு அவுட்புட் இருக்குது அப்படின்ட்டு. ஃபைலுக்குள்ளார நியூக்கு வெளியிலே எனக்கு என்ன வந்துருச்சு, அடுத்தது ஒன்று வந்துருச்சு. பட் எனக்கு இது இங்கே வரக்கூடாது, இந்த நியூக்கு உள்ளார எனக்கு வரணும். ஓகே ஸோ நியூக்குள்ளார வரணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மெனு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெனு லிஸ்ட்டுன்னு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு நான் இந்த செல்ஃபை இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ இதில் கீழே நான் க்ரியேட் பண்ணணும் எல்லாத்தையுமே. அப்போ இந்த இடத்துல போயிட்டு செல்ஃபுக்கு பதிலாக நான் என்ன க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா செல்ஃபுக்கு பதிலாக நான் சேஞ்ச் பண்ணலாம். நியூ மெனு லிஸ்ட் டாட் ஆட் கேஸ்கேடுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்னா ஆட் கமாண்டுன்னு மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே ஸோ இது ஆட் கேஸ்கேடாக இருந்துட்டு போகுது. மீதி எல்லாமே என்னென்னு வச்சுட்டேன், வெறும் ஆட் கமாண்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஆட் கேஸ்கேட் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மெனுக்குள்ளே இன்னொரு சப்மெனு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா என்ன கொடுத்துக்கலாம், ஆட் கேஸ்கேட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன கொடுத்துக்கலாம்னா வெறும் ஆட் கமாண்ட் மட்டும் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ டெக்ஸ்ட் ஃபைல், நியூ ஃபைல், நியூ விண்டோ. ஓகே ஃபர்ஸ்ட் லெட்டரை தவிர எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டராக இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை மட்டும் கேபிட்டலாக மாற்றிடலாம். ஓகே ஸோ இப்படி நான் கிரியேட் பண்ணிட்டேன். அப்போ இந்த பர்டிகுலராக நியூன்னு இருக்கிற இந்த ஒரே ஒரு ஃபஸ்ட்டு மெனுக்குள்ளார இந்த சப் மெனுவை பாஸ் பண்ண போகிறேன். அப்போ இங்கே வந்து நான் ஒரு கமா போட்டு யூஸ் பண்ணணும். கமா போட்டு மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஓகே இந்த மெனு ஆட்ரிபியூட்டுக்கு நான் என்ன பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா நியூ சப் மெனு லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஓகே அப்போ இது மூணுமே இந்த நியூக்குள்ளே இருக்கிற சப் லிஸ்ட்னு கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன், அவுட்புட்டை பாருங்கள். எனக்கு ஒரு எரர் காமிக்குது, என்ன காரணம் அப்படின்னா ஓகே எனக்கு வர எரரை நான் கவனிக்காமல் விட்டேன். இது ஆக்சுவலாக வேரியபிள் வந்து நான் முன்னாடி டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே டிக்ளேர் பண்ணாமல் நான் பின்னாடி யூஸ் பண்ணனால எனக்கு எரர் அடிக்குது. ஓகே ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஃபைலுக்குள்ளார நியூக்குள்ளார எனக்கு 3 சப்மெனுஸ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகே ஸோ அது ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் லாஜிக். ஓகே ஸோ இந்த பர்டிகுலர் இது வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துருப்போம், மேலே இங்கேயே கொடுத்துருப்போம். அதுக்கு பதிலாக அதை எங்கே பாஸ் பண்ணியிருக்கேன்னா நான் ஒரு சப் மெனுக்குள்ளார பாஸ் பண்ணியிருக்கேன். அதை இங்கே சும்மா கால் மட்டும் பண்ணியிருக்கேன். ஓகே இப்போ இதுக்கப்புறம் எனக்கு அடுத்தடுத்து என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக இது கீழே கீழே கொடுத்துட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த எடிட்டரே எடுத்துக்கோங்க. இது 3 முடிஞ்சிச்சு. 3 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு செப்பரேட்டர் இருக்குது. ஓகே அதுக்கப்புறம் ஃபியூ மோர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே செல்ஃபுக்கு பதிலாக ஃபைல் மெனு டாட் ஆட் செப்பரேட்டர். ஸோ அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற மாதிரி இந்த மற்ற மெனுஸ் எல்லாத்தையும் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓப்பன் ஃபைல், ஓப்பன் ஃபோல்டர், ஓப்பன் ஒர்க் ஸ்பேஸ் ஃப்ரம் ஃபைல், ஓப்பன் ரீசெண்ட் அப்படிங்கிற இந்த 4 ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறேன். ஓகே
ஸோ ஃபைல் மெனு டாட் ஆட் கமெண்ட் ப்ராக்கெட்டில் சிங்கிள் கொட்டேஷனோ டபுள் கொட்டேஷனோ யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் அது எதுக்கு யூஸ் பண்ணணும்னா லேபிளுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ லேபிள் சிங்கிள் ஆர் டபுள் கொட்டேஷன், இதில் ஓப்பன் ஃபைல். ஸோ அதே மாதிரி அடுத்த லைனில், ஸோ இதை நான் அப்படியே மினிமைஸ் பண்ணிக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் பெருசாக நம்மளால் பார்க்க முடியும். ஓப்பன் ஃபோல்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பன் ஒர்க் ஸ்பேஸ் ஃப்ரம் ஃபைல், ஓப்பன் ரீசெண்ட். workspace from file, open recent. ஸோ இதுக்கு அடுத்து ஒரு file menu dot add separator. ஓகே, ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன், இதை ரன் பண்ணி பார்க்குறேன் அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்காக. செக் பண்ணி பார்த்ததில் ஃபைல் நியூக்குள்ளார 3 மெனுஸ் இருக்குது. அது இல்லாமல் எனக்கு கீழே வந்து பர்டிகுலராக இந்த 4 ஆப்ஷனும் எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த கோடு எனக்கு வேணாம் அப்படிங்கிறத நான் ரிமூவ் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபைல் மெனு இங்கே மேலே ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல அதை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் எனக்கு அவைலபிளாக இருக்குது. என்ன கொடுக்கணும் அப்படின்னா உள்ளார ஆர்குமெண்ட்டில் டியர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மோர் ஆர்குமெண்ட் இருக்குது, சாரி டியர் ஆஃப். ஸோ இந்த டியர் ஆஃப்க்கு 0 செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 0 வந்து இந்த டியர் ஆஃப் கொடுத்து இந்த ஃபைல் மெனுக்கு செட் பண்ணீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு அவுட்புட் வருதுங்கிறத பாருங்கள். ஸோ ரன் பண்ணுறேன், ஃபைல் மேலே அந்த கோடு டாட்டர் லைன்ஸில் இருக்க போயிடுச்சு. ஆனால் இந்த சப் மெனுக்குள்ளே இருக்கு பாருங்கள் ஒரு டாட்டர் லைன், இதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஐ கேன் ரிமூவ் தேட் ஆல்சோ. அதை நான் எங்கே பண்ணணும், இந்த சப் மெனு லிஸ்ட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்துட்டு இங்கே ஒரு கமா போட்டுட்டு டியர் ஆஃப் 0. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் பர்டிகுலராக அந்த மேலே இருக்க டாட்டர் லைன்ஸும் ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ இப்படி என்னால் என்ன பண்ணிக்க முடியும்னா செப்பரேட் மெனுஸை என்னால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது மாதிரி நான் என்ன பண்ணுறேன், வரிசையாக அடுத்தடுத்த மெனுஸ் வந்து இந்த ஃபைலில் க்ரியேட் பண்ணிக்கிட்டே வரப்போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஃபோல்டர் டு ஒர்க் ஸ்பேஸு. ஓகே, அண்ட் சேவ் ஒர்க் ஸ்பேஸ் அஸ், டூப்ளிகேட் ஒர்க் ஸ்பேஸு, சேவஸு. ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இங்கே மெனுவாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ சப் மெனுஸ் இல்லை, அதனால் இந்த இடத்துலையே நம்ம வந்து இது எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இதை அப்படியே ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணி கீழே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்னன்னு பார்த்துக்கோ, ஆட் ஃபோல்டர் டு ஒர்க் ஸ்பேஸ். ஓகே, ஆட் ஃபோல்டர் டு ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து சேவ் ஒர்க் ஸ்பேஸ் அஸ். கொடுத்தாச்சு. தேர்ட் ஒன் டூப்ளிகேட் ஒர்க் ஸ்பேஸ். ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. ஸோ இந்த கடைசி கமெண்ட் தேவையில்லை, அதனால் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ கண்ட்ரோல் எஸ். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஃபைலுக்கு கீழே எனக்கு பர்டிகுலர் மெனுஸ் க்ரியேட் ஆகிடுச்சு, அது கீழே ஒரு கோடுமே எனக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல டபுள் கோடு இருக்குது, ஏன்னா 2 செப்பரேட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் ஒரு செப்பரேட்டரை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் ப்ராப்பராக ஒர்க் ஆகிடுச்சு. அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள், சேவ் ஆல். ஓகே, ஸோ அப்போ இது நான் ஒன் மோர் டைம் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்துட்டு
பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ லேபிள் நேம் என்ன வைக்கிறேன் அப்படின்னா சேவ் சேவஸ் சேவ் ஆல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சேவஸ் சேவ் ஆல் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு, அதுக்குள்ளார 2 சப் மெனுஸ். ஓகே, ஸோ சப் மெனுஸ் லிஸ்ட்டில் 2 இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேர்னு சொல்லிட்டு ஒன் மோர் மெனு க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நான் சப் மெனு க்ரியேட் பண்ணலாமா? ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், டெஃப்னு ஒன்று போட்டுட்டு சப் ஷேர் சப் மெனு சி செல்ஃபு ஷேர் சப் மெனு லிஸ்ட்டு ஈக்குவல் டு மெனுன்னு சொல்கிறேன். ப்ராக்கெட்டில் செல்ஃப் பாஸ் பண்ணுறேன் அண்ட் டியர் ஆஃப் அஸ் யூஷுவல் வந்து மேலே டாட்டட் லைன் வரக்கூடாதுங்கிறதுக்காக டியர் ஆஃப் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த செல்ஃப்க்கு அடுத்து இங்கே நான் கோலன் மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் எரர் காமிக்குது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வர ஒவ்வொரு சப் ஐட்டம்ஸையும் நான் என்னால் இதில் ஆட் பண்ணிக்க முடியும். அப்போ செல்ஃப் டாட் ஆட் அண்டர்ஸ்கோர் cascade, ஸோ லேபிள் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனில் லேபிளோட நேம் என்ன அப்படின்னா ஷேரு. ஸோ அதுக்குள்ளார எனக்கு சப் மெனு வேணும். அந்த சப் மெனு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெனு ஷேர் சப் மெனு லிஸ்ட்டு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தனித்தனி இண்டிவிஜுவல் மெனுஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். டாட் ஆட் கமெண்ட் ப்ராக்கெட்டில் லேபிள், லேபிளுக்கு நேம் என்ன வைக்கலாம்னா ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஷேருக்குள்ளார எக்ஸ்போர்ட் ப்ரொஃபைல் இம்போர்ட் ப்ரொஃபைல், எக்ஸ்போர்ட் ப்ரொஃபைல் அண்ட் இம்போர்ட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் ப்ரொஃபைல் இம்போர்ட் ப்ரொஃபைல். ஓகே, ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க இந்த மெத்தடை நான் மேலே கால் பண்ணிக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் செப்பரேட்டருக்கு அப்புறம் இதை நான் இங்கே ஷேர் மெனுவை கால் பண்ணுறேன். பட் கால் பண்ணுறப்ப எதை பாஸ் பண்ணுறேன்னா இந்த ஃபைல் மெனுவை பாஸ் பண்ணுறேன் செல்ஃபுக்கு பதிலாக. ஸோ ஃபைல் மெனு இங்கே வரும், அப்போ ஃபைல் மெனு இந்த இடத்துக்கு வந்து கால் ஆகும். கால் ஆனோன்னா இங்கே ஃபைல் மெனு இங்கே அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஃபைல் மெனு வந்துடும். ஸோ அப்போ எனக்கு ப்ராப்பராக ஒரு மெனு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன், சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன். somehow எரர் காமிக்குது. ஸோ என்ன எரர்னு பார்த்துருவோம். ஆட் கேஸ்கேடில் எரர் காமிக்குது. ஓகே, ஸோ என்னன்னு செக் பண்ணி பார்த்தா கடைசியாக எனக்கு என்ன தெரியுதுன்னா இங்கே லேபிளோட ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருக்கேன், கீழே அதுதான் காமிக்குது. ஸோ லேபிள் ஓகே, ஸோ சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ரன் ஆகிடுச்சு. ஷேருக்கு அப்புறம் 2 சப் மெனுஸ். ஸோ நம்ம விஎஸ் கோடில் நம்ம பார்த்த மாதிரியே நமக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா மற்ற மெனுஸும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அப்போ என்னால் சப் மெனுஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஆல் அதர் மெனுஸ் எல்லாமே நான் இதிலே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபைல் மெனு ஃபுல்லாகவே இந்த ஃபைல் மெனுங்கிற பர்டிகுலர் பைத்தான் ஃபைல்லே நான் எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ அடுத்து ஆட்டோ ஷேவ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ two more thing. ஓகே, ஒரு ஃபைல் செப்பரேட்டர் கீழே. ஓகே, ஷேருக்கு அப்புறம் ஒரு ஃபைல் செப்பரேட்டர். ஸோ இந்த இடத்துல ஆட்டோ சேவ் வைக்கிறேன்.
preferences. ஸோ இங்கே ப்ரிஃபரன்சஸ்க்கு பாருங்க சப் மெனு. இந்த ப்ரிஃபரன்ஸ் என்னவா இருக்கு, சப் மெனுவாகவே இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இதை இங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே நான் என்ன பண்ணலான்னா தனியாக ஒரு மெனு கிரியேட் பண்ணிவிட்டு அது சப் மெனு கீழே நான் கொண்டு வந்துக்கலாம். அப்போ நான் இதை காப்பி பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுலேயே நான் மாடிஃபை பண்ணுறதுக்காக ஸோ என்ன பேரில் வைக்கிறேன் அப்படின்னா சப் மெனு ப்ரிஃபரன்சஸ் சப் மெனுன்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த நேமை வந்து இந்த இடத்துல கால் பண்ணுறேன். ஸோ ப்ராக்கெட்டில் எதை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபைல் மெனுவை இந்த பர்டிகுலர் வேரியபிளை பாஸ் பண்ணுறேன். ஓகே, அண்ட் ப்ரிஃபரன்சஸ் மெனு. ஓகே, ப்ரிஃப் சப் மெனு லிஸ்ட்டுன்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ அதை எல்லாத்துலேயும் நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ரீநேம் பண்ணிடுவேன் எல்லாத்தையும். ஷேருக்கு பதிலாக ப்ரிஃபரன்சஸ். ஸோ இதில் சப் ஐட்டம்ஸ் எதெல்லாம் வேணுங்கிறது எல்லாத்தையுமே நம்ம உள்ள வச்சுக்கலாம். ஸோ ப்ரொஃபைல் செட்டிங் எக்ஸ்டென்ஷன். ஸோ 1 by 1 நான் வைக்கிறேன். ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ வேற என்ன இருக்குன்னா பார்க்கலாம். ப்ரிஃபரன்ஸ்குள்ள கீபோர்ட் ஷார்ட்கட், கான்ஃபிகர் யூசர் ஸ்னிப்பெட். ஓகே, ஸோ நான் அந்த கீபோர்ட் ஷார்ட்கட்டும் தீம் மட்டும் வைக்கிறேன் இப்போதைக்கு. ஆல் அதர் திங்ஸ் வந்து நம்ம 1 by 1 இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ கீபோர்ட் ஷார்ட்கட் அண்ட் தீம். Next one will be theme. Okay, so இப்போ the add separator அடுத்து நான் வேற என்ன வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேயும் மேலேயும் கால் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ப்ரிஃபரன்சஸ்குள்ளார பர்டிகுலர் மெனுஸ் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு உள்ள இருக்க ரிமைனிங் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம 1 by 1 அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக பாருங்க ரிவர்ட் ஃபைல், க்ளோஸ் எடிட்டர், க்ளோஸ் ஃபோல்டர், க்ளோஸ் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. ஓகே, அப்போ இந்த 4 ஆப்ஷனும் வந்து சப் மெனு இல்லாமல் இருக்கு, அதனால டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக ஒரு சிங்கிளாக எக்ஸிட் ஒரு மெனு ஒன்று இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த இடத்துல 4 மெனுஸ் அண்ட் ஒரு எக்ஸிட் இருக்கிற இந்த பர்டிகுலர் ஐட்டம் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கமெண்ட்ல என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ரிவர்ட் ஃபைல், க்ளோஸ் editor, close folder, இதுக்கு பதிலா இங்க வந்து exit. ஓகே, ஸோ எக்ஸிட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பராக மாடிஃபை பண்ணிட்டேன். கீழே இருக்கிற இந்த கடைசியாக இருக்கிற இந்த இது வந்து நமக்கு தேவை கிடையாது. ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இதையும் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைலுக்குள்ளே போனேன்னா நான் எடிட்டரில் பார்க்குற எல்லா மெனு ஆப்ஷனையும் என்னால் இதில் என்ன பண்ணிக்க முடிஞ்சுன்னா ஜென்ரேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ சப் மெனுஸ் எத்தனை வேணுமோ, எங்கெங்கெல்லாம் சப் மெனுஸ் வேணுமோ எல்லாத்தையும் நான் வந்து டிக்டோவாக
அப்படியே என்னால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, கிரியேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்க. ஓகே, ஸோ இங்கே எனக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்களேன். இங்கே நியூ ஃபைல் கொடுத்துருக்கு, பட் இங்கே வந்து என்ன இருக்கு, ஷார்ட்கட் இருக்கு. இங்கேயும் ஷார்ட்கட் இருக்கு, இங்கேயும் ஷார்ட்கட் இருக்கு, இங்கேயும் ஷார்ட்கட் இருக்கு. அதே மாதிரி இந்த ஓகே ஆல்ட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைலுக்கு கீழே ஒரு அண்டர்லைன் வருது பாருங்க. ஸோ அந்த பர்டிகுலர் அண்டர்லைன் எது இருக்கோ அந்த லெட்டர் வந்து கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த ஷார்ட்கட்ஸ் எனேபிள் ஆகும். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் எனேபிள் பண்ணுறதுக்கு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஷார்ட்கட்ஸ் எனேபிள் பண்ணுறதுக்கு இந்த ரைட் சைடில் இந்த ஷார்ட்கட் கீஸ் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒவ்வொரு மெனுக்குள்ளரையும் நம்ம இதை பண்ணிக்கலாம். ஸோ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபைல் மெனுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஓகே இந்த ஃபைல் மெனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு அது எதில் வரணும்னா ஃபைலில் வரணும். மெயின் மெனுவில் எனக்கு அது எனேபிள் ஆகணும். இந்த மெயின் மெனுவில் இந்த ஃபைல் மெனுக்கு வரேன் பார்த்தீங்களா, இங்கே வர்றப்பயே எனக்கு என்ன ஆகிடணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபைல் இங்கே இருக்குது பாருங்கள், இதுக்கு இந்த எஃப்க்கு அண்டர்லைன் வரணும். ஓகே, அப்படி வரணும் அப்படின்னா ஆல் ப்ரெஸ் பண்ணால் அந்த லைன் அண்டர்லைன் ஒர்க் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், அண்டர்லைன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இந்த ஆட்ரிபியூட்க்கு நம்ம வேல்யூ வந்து 0ன்னு வச்சோம் அப்படின்னா, ஸோ ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா அந்த வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் 0 இண்டெக்ஸ், செகண்ட் 1, தேர்ட் 2 அண்ட் நெக்ஸ்ட். ஸோ அடுத்தடுத்த நம்பர்ஸ் இதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, 0 1 2 3. ஸோ அப்போ வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 ஒரு வேர்டு இருக்குன்னா. ஓகே, ஸோ 0ன்னு கொடுத்தனா இந்த எஃப்ங்கிற கீழே ஒரு அண்டர்லைன் கிரியேட் ஆகும். அதே மாதிரி இந்த ஓப்பன் ஃபைல் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அண்டர்லைன் கிரியேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆல்ட்டு எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதுக்கு இங்கே எண்ணுக்கு வந்திருக்கு, இங்கே டபிள்யூக்கு வந்திருக்கு, இங்கே ஓக்கு வந்திருக்கு, இங்கே எஃப்க்கு வந்திருக்கு, இங்கே கேக்கு வந்திருக்கு, இங்கே ஆருக்கு வந்திருக்கு. அப்போ இந்த பர்டிகுலர் இது எல்லாத்துக்குமே வந்து அண்டர்லைன் வந்து நான் ஷார்ட்கட் கீ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி அந்த லெட்டரை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு எனேபிள் ஆகணும்னா இந்த அண்டர்லைன் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். 0 இண்டெக்ஸ்னா ஃபர்ஸ்ட் 1 2 3ன்னு அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நியூ விண்டோவுக்கு நம்ம கிரியேட் பண்ணலாம். நியூ விண்டோ எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நியூ விண்டோ எனக்கு இங்கே கிடையாது. ஓகே, ஏன்னா நான் நியூ விண்டோவை தனியாக கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ கீழே வந்துட்டு நியூ விண்டோ எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ இந்த நியூ விண்டோ அண்ட் நியூ ஃபைல். ஓகே, ஸோ இது எல்லாத்துலேயும் நான் அதை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அண்டர்லைன் 0, இது கண்ட்ரோல் எண்ணுக்கு. அடுத்து நியூ விண்டோவுக்கும் அதே மாதிரி அண்டர்லைன் 4 ஏன் அப்படின்னா 0 1 2 ஸ்பேஸ் வந்து 3 4 வந்து W. ஓகே, W கீழே அண்டர்லைன் வேணுங்கிறதுனால அண்டர்லைன் 4ன்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன், அகெயின் இது ரன் ஆகும். ஸோ பர்டிகுலராக எனக்கு அந்த லெட்டர் கீழே மட்டும் அண்டர்லைன் இருக்கு பாருங்க. இப்போ நான் மவுஸை போய் கிளிக் பண்ண போகிறதில்ல, ஆல்ட் எஃப் ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. ஆல்ட்டு இங்கே நியூக்கு டபிள்யூ ப்ரெஸ் பண்ணலாம், இல்லாட்டி எண்ணை ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த எண்ணுக்கு நான் வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு எனேபிள் ஆகும். இப்போ நான் வைக்கல, அதனால எனக்கு எனேபிள் ஆகலை. ஓகே, ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், மேலே வந்துட்டு நியூ எங்கே வச்சிருக்கேனோ அந்த நியூக்கு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூக்கு நான் அண்டர்லைன் செட் பண்ணணும். ஸோ இங்கே கம்மா போட்டு அண்டர் லைன் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் வேறு எதுக்கெல்லாம் வைக்கலாம்னா ஓப்பன் ஃபைலுக்கு ஓக்கு வைக்கலாமா, அண்டர்லைன் 1 0 வச்சுக்குவோம், ஏன்னா ஓப்பன் ஃபைல் தானே. ஸோ அதே மாதிரி ஓப்பன் ஃபோல்டர் எஃப்க்கு வைக்கலாமா, அண்டர்லைன் 0 1 2 3 4 5 ஃபிஃப்த் இண்டெக்ஸில் தான் வந்து எஃப்ங்கிற லெட்டர் இருக்கு. ஓகே, ஸோ ஒர்க் ஸ்பேஸ்க்கு வைக்கலாமா, 0 1 2 3 4 5 8th இண்டெக்ஸில் இருக்கு. ஓகே, ஸோ அண்டர்லைன் 8th இண்டெக்ஸ் வில் பி K.
ஆர்க்கு வைக்கலாம். ஸோ அண்டர்லைன் 5th இண்டெக்ஸில் ஆர் இருக்கு. ஓகே, ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன், மெயின் ஃபைலில் வச்சு ரன் பண்ணுறேன். ஸோ ஃபைலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அண்டர்லைன் ப்ராப்பராக எனக்கு VS கோடில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எனக்கு இங்கே ஜென்ரேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த அண்டர்லைன் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து எனக்கு என்ன வேணும்னா இந்த ஷார்ட்கட்ஸ் வேணும். ஓகே, ஷார்ட்கட்ஸ் வச்சு நான் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த நியூக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இந்த நியூ டெக்ஸ்ட் ஃபைலுக்கு ஒரு ஷார்ட்கட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ஃபைல், இங்கே நியூ ஃபைலுக்கு கண்ட்ரோல் என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் ஒரு ஷார்ட்கட் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வச்சுக்கலாம். ஸோ அது நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே நியூ டெக்ஸ்ட் ஃபைல் கீழே கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஓகே கடைசியாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அக்சலரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இந்த ஆட்ரிபியூட்டுக்கு டபுள் கொட்டேஷனில் ஸ்ட்ரிங் வேல்யூ பாஸ் பண்ணலாம், CTRL ப்ளஸ் N. ஸோ இப்படி நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆக்சலரேட்டர் என்ன செட் பண்ணுறீங்களோ அது அதோட ஷார்ட்கட்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி நான் ஒவ்வொன்றுக்கும் கிரியேட் பண்ணுறேன், கமா போட்டுட்டு. ஸோ இங்கே ஆல்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் N. ஸோ அடுத்ததுக்கு ஷிஃப்ட் கண்ட்ரோல் N ப்ளஸ் கண்ட்ரோல் N. ஸோ சேவ் கொடுத்துட்றேன். ஓப்பன் ஃபைலுக்கு அதே மாதிரி பண்ணிடலாமா? ஸோ மேலே ஓப்பன் ஃபைல் வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கண்ட்ரோல் O. ஓகே, அதே மாதிரி இதுக்கும் நம்ம செட் பண்ணலாம். ஸோ இங்கே ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஷார்ட்கட்டில் கண்ட்ரோல் கீ கண்ட்ரோல் ஓன்னு வச்சுருக்காங்க. வேணும்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம், நோ இஷ்யூஸ். ஓப்பன் ஃபைலுக்கு கண்ட்ரோல் ஓன்னு இருக்குது. ஆல் அதர் திங்ஸ்க்கு எந்த ஷார்ட்கட்டும் இல்லை. இதுக்குள்ளே இருக்கிற சப் மெனுஸ்க்கு இருக்குது, ரீசெண்ட்டுக்கு. ஸோ ரீசெண்ட்டை நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா வெறும் சப் மெனு கிரியேட் பண்ணாமல் வெறும் இது மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் ரீசெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி சப் மெனுவை நான் கிரியேட் பண்ணேன். ஸோ இதை பின்னாடி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணிவிட்டு எனக்கு அந்த ஷார்ட்கட்ஸ் மட்டும் எப்படி டிஸ்பிளே ஆகுதுங்கிறத காமிக்கிறேன். நியூவை கிளிக் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் ஷார்ட்கட்ஸ் வந்துருச்சா அடுத்தடுத்து. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஓப்பன் ஃபைலுக்கு எனக்கு இங்கே ஷார்ட்கட் வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லா மெனுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பர்டிகுலராக உங்களுக்கு வேணுங்கிற ஷார்ட்கட்ஸையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நாம் வந்து மற்ற மெனுஸ் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணியிருப்பேன். மெனுஸை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே.